சொல்ல மாட்டேன். வாழ்க்கையிலும் நிறைய நேரங்களில் நம்ம அறியாமலே ஏண்டா வாழ்றோம், செத்துடலாம் நலமா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இருதயத்துல ஒரு ஓரமா என்ன பண்ணுங்க, பிரச்சனைகள் வரும்போது நம்மளை குறித்து பேசிக்கிட்டே இருக்கும். அப்படி பேசக்கூடிய அந்த நபர்களுக்கு தேவன் சொல்லக்கூடிய ஒரு கிருபை உள்ள சத்தியம் நிறைந்த ஒரு வார்த்தை 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வேத வசனத்தை முதலாவது நாம் வாசிப்போம். அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாக அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டவர்களும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் ஆமென். வார்த்தைகள் எப்படி இருக்குதுங்க? வசனம் என்ன சொல்லுதுங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு எதுவுமே புரியாது, எதையும் என்னால செய்ய முடியாது என்று சொல்லுகிறவர்கள் தான் நன்றாக செய்து முடிப்பார்கள். அல்லேலூயா. சாகரன்னு சொல்றவங்க நிறைய பேர் சாகடிச்சிருவாங்க, ஆனா அவங்க உயிரோட இருப்பாங்க. அல்லேலூயா. நான் அப்படியே தண்டவாளத்துல வந்துருவாங்க, பார்த்தா தண்டவாளத்துல இருக்க ட்ரெயினு கீழே இறங்கி போயிடும் நமக்காக. ஆனா அவனும் சாக மாட்டான், நம்மளும் என்ன பண்ண மாட்டான், சாகவும் விட மாட்டான். அப்போ சாகிறவர்கள் உயிரோடு இருப்பார்கள், சாகிறவர்கள் உயிரோடு கூட இருப்பார்கள். தண்டிக்கப்படுகிறவர்கள் என்னப்படுகிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? கொல்லப்படாமல் இருப்பார்களா? இல்லையா? அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அதையும் வாசித்திருங்க. நான் உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் நிதானமா சொல்லுகிறேன். துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் என்னங்க பகல்ல பார்த்து சொல்லுங்களேன் சிஸ்டர், ரொம்பலாம் துக்கப்பட்டீங்களா? நீங்க இப்போ இனிமேட்டு என்ன பண்ண போறீங்க? சந்தோஷப்பட போறீங்க. எப்போ உங்க வாழ்க்கையில என்ன இருக்க போதான்? சந்தோஷப்பட போகிறீர்களா? அதை விட்டுறாதீங்க, கையை பிடிச்சிங்க. இதான் மெயின். தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை உற்சாகமா கறந்துட்டேன். என் வாழ்க்கையில நான் தரித்திரனாக இருந்தாலும் இந்த தரித்திர தான் என்ன பண்ண போறாங்க, அநேகரை ஆசீர்வாதத்துக்கு உருவாக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக நான் ஏற்படுத்த போகிறேன். இல்லையா? இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது அதுல இன்னொன்னு அழகா சொல்லப்படுது பாருங்க. ஒன்றும் இல்லாதவனாக இருந்தால் என்ன பண்ணால் சகலம் உடையவனாக எங்கேயும் விளங்க பண்ணுவான். என்ன பண்ணுவாங்க? சகலத்துக்குடையவனாக மாறுவானா. இப்போ புரியுதா உங்களுக்கு? வாய் திறந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது, நான் தரித்திரன் என்று சொல்லக்கூடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்யக்கூடிய அந்த மகத்துவமான காரியங்களை சிந்தித்து பார்க்கணும். காலையில தேவனுடைய இந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, அப்போ தேவனுடைய பிள்ளைகள் சாகர பிள்ளைகளை கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார். அல்லேலூயா. தரித்திரர் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் செல்வ சீமாந்தனாக மாற்றுகிறார். ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறவர்களை பல காரியங்களை உருவாக்க கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. அப்படி எண்ணி பார்க்கும்போது அதுல நம்மளும் ஒரு ஆளாக காணப்படுகிறோம். அல்லேலூயா. நிறைய பேர் முன்னாடி நம்ம என்ன பண்ணாங்க, ஒதுக்கப்பட்டவர்களாகவும் எதற்குமே பயனற்றவர்களாகவும் லாக்கி இல்லாதவர்களாக இருந்த இன்னைக்கு இந்த கிறிஸ்துடைய அன்புக்கு ஏற்ற குணமுள்ளவர்களாக கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், மாற்றி இருக்கிறார். இல்லையா? அப்ப நிறைய பேர் நம்மளை தண்டிக்க நினைச்சாங்க, ஆனா நம்ம நிறைய பேர் என்ன பண்றாங்க, தண்டிக்க விடாதபடி அவங்களை என்ன பண்றோம், காப்பாற்றுவர்களாக மாறுகிறோம். இல்லையா? ஒரு செகண்ட் தான் மனுஷனுடைய வாழ்க்கை, ஒரே ஒரு நிமிடம் தான். எப்போ எந்த நேரத்தில் எது நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா அதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணுங்க, நம் எல்லோரையும் நேசிக்கிறவர்களாக மாறிடணும். எல்லாரையும் நேசிக்கிறவர்களாக மாறிடணும். சாகும் போது ஒரு குறை இல்லாமல் சாகணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிதானே? சாகும் போது எப்படி சாகணும்? குறை இல்லாமல் சாகணும். இல்லையா? ஆனா என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாகும்போது குறைவுள்ளவராக மரிச்சார். சாகும்போது என்ன பண்ணாருங்க, ரொம்ப குறைவுள்ளவராக மரிச்சார். அப்ப அந்த குறைவுள்ளவராக மரித்தது நிமித்தம் தான் இத்தனை நிறைவுள்ள பிள்ளைகள் அவரால் என்ன பண்ணுச்சுங்க, உருவாக்க முடிந்தது. இல்லையா? அப்போ அவர் அந்த மரிக்கிற தருவாயில தன்னுடைய அன்பை என்ன பண்றாரு, எல்லாருக்கும் கொடுத்துட்டு போறாரு.
கிஃப்டா கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாருங்க? சிலுவை அன்பை கிஃப்டா கொடுக்கிறாரு. சிலுவை அன்பை கிஃப்டா கொடுக்கிறார். மரணத்தை என்ன பண்றாரு? கிஃப்டா கொடுக்கிறாரு. அப்போ அந்த தரித்திரன் என்கின்ற அந்த கோலத்தை தேவன் என்ன பண்றாருங்க? மாற்றி அமைக்கிறார். தரித்திரம் என்கின்ற பெயரை மாற்றி அமைக்கிறார் இல்லையா? ஒரு மனிதனை குறித்து நாம் யோசித்து பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில 10ஆம் அதிகாரத்துல அவன் ரொம்ப தேவ பக்தி உள்ள மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை போல பக்திமான்கள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அவன் ஜெபம் செய்வதிலும் சரி, தர்மம் செய்வதிலும் சரி, அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. அல்லையா? அப்படிப்பட்ட மனிதனோடு கூட தேவன் உறவாடுகிறார். யாரோட? சில நேரங்கள் வியாதிகள், பலவீனங்கள், போராட்டத்தோடு கூட இருக்கிறவர்கள் தேவன் சுகத்தை கொடுத்து தன் வசப்படுத்துகிறார். அந்த வசப்படுத்துகிற சில பேர் என்ன பண்ண முடியல, அவர்கிட்ட நெருங்க முடியல. அப்ப இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நீங்க கவனிச்சீங்கன்னா, ஜெபம் இருக்கிறது, தேவனுக்கற்ற ஒழுக்கம் இருக்கிறது, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல குணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதனிடத்தில் தேவன் என்ன பண்றாங்க? தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். நீங்க நாகமான் எடுத்துன்னு வச்சீங்களேன், சிரியா தேசத்தையே ரட்சிப்பதற்காக முன்குறிக்கப்பட்டவன். சிரியா தேசத்தையே ரட்சிப்பதற்காக முன்குறிக்கப்பட்டவன் நாகமான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு குறை இருந்துச்சு. அவனுக்குள்ள ஒரு குறை. ஆனா அந்த குறையை தேவன் என்ன பண்ணாருங்க? அந்த குறை மூலம் தான் எதை ரட்சித்தாரு? சிரியா தேசத்தையே ரட்சித்தாரு. அப்ப அந்த குறை வைக்கிற மனுஷனை வைத்தா கர்த்தர் நிறைவா பார்த்தார். எப்படிங்க? குறை உள்ள இடத்துலதான் தேவன் என்ன பண்றாரு? நிறைவாக மாற்றுகிறார். நீங்க காணா ஒரு கல்யாணத்துல கூட என்ன சொல்லுவாங்க? குறைப்பட்டது சொல்லுவாங்க. எது? திராட்சை ரசம் குறைப்பட்டது. அப்ப எங்கெல்லாம் குறைபடுகிறதோ அங்க அவர் என்ன பண்றாருங்க? நிறைவாக்கிட்டு போகிறார். அவர் என்ன பண்றாரு? நிறைவாக்கிட்டு போறாரு. அதனால சொல்றாரு, நீ குறைவுள்ள மனிதனாக இருந்தால் நான் வந்தால் நீ எப்படி மாறுவ? நிறைவாக நீ மாறுவாய் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, துதிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை எப்பொழுது என்ன பண்ணுங்க இருக்கணும். இப்ப இந்த மனுஷனுக்கு இவன் போய் தேவன்கிட்ட பேசணும்னு நினைக்கல, தேவன் என்கிட்ட பேசுவார் நினைக்கல. ஆனா இவனுடைய அன்றாட பணி எதுவா இருந்துச்சுங்க? ஜெபம் செய்வது. அன்றாட பணி என்ன இருந்துச்சு? ஜெபம் செய்வது. அவனுடைய ஜெபம் எப்படின்னா, எந்த நேரத்துல அந்தி மத்தியானம் சாயங்காலம் நேரத்திலும் ஜெபிக்கிற மனிதனாக இருந்தான். அப்போ ஒரு ஜெபிக்கிற மனுஷங்கிட்ட தேவன் உறவாடுகிற விதம் எப்படி இருக்குன்னா வித்தியாசமாக இருக்கும். நீங்க தானியேல பாத்தீங்கன்னா 3 வேளை ஜெபித்தான் என்று சொல்லப்படும் இல்லையா? 3 வேளை ஜெபித்த அந்த மனுஷனுக்கு தேவன் எப்பொழுது உதவிக்காரத்தை நீட்டுறாரு? நெருக்கடியான உபத்திரமான நேரத்திலும், மரணத்துக்குள் உட்படுத்தப்பட்ட அந்த நேரத்திலும் உயிர் உள்ள தேவனாக, உயிராக அவனுக்குள்ள கலந்து போகிறார் இல்லையா? அழகா ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்த என் உயிரே நான் உம்மை. எப்படிங்க? உயிரோடு கலந்த உயிருள்ள தேவனை உயிருள்ள மனிதன் என்ன பண்ற? துதிக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் மாற்றுகிறார். அங்க வேதம் என்ன சொல்லப்படுகிறதுங்க? தரித்திரன் என்னப்படுகிறார் அநேகரை அவர் எப்படி மாத்துறாரு? அப்போ இந்த மனுஷனை பாத்தீங்கன்னா நல்ல செல்வம் செழிப்புடையவன், நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்றான், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். அவனுடைய வாழ்க்கையில தர்மம் பார்த்தீங்கன்னா அளவில்லாமல் கொடுத்து உதவுற. நான் எப்போ சொல்லுவேன், நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு இல்லை, கஷ்டப்படுற நேரத்தில் நீ ஒரு 10 ரூபா ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டாலே நீ 10 லட்சம் உதவி செய்த கர்த்தர் பார்க்குறேன். அப்போ நம்ம நிறைய பிள்ளைங்க அதான் செய்யறோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணோம்? இப்போதான் 2-3 வருமானம் வருது, என்ன வருது? இதை வாங்கி அதை குத்தலாம், அதை வாங்கி இதை குத்தலாம், எதை வாங்கி எதை குத்தாலும் உதவி தான் கொடுப்பேன். அதெல்லாம் மாறவே மாறாது. அதை விட்டு வெளியே வந்துடணும். இருக்கிறத காரியத்தை வைத்து என்ன பண்ணலாம்? மாசம் என்னுடைய மகளுடைய வருமானமா, ஆபீஸ்ல லோன் போடுறேன்னா அங்க பிடிக்கிறானா அது வேற, பேங்க்ல லோன் போடுறானா சம்பளத்தை பிடிக்கிறானா அது வேற. ஏன்னா நீ கையில எடுக்க வேண்டிய வேலை அவனே பிடிச்சி எடுத்துட்டு போயிடுவான்.
அது நம்ம பிரச்சனை கிடையாது. நீ வாங்கி மாட்டிக்கொள்ள கூடாது, அல்லையா? ஆனா இந்த மனுஷங்கிட்ட எந்த ஒரு கடனும் கிடையாது. இந்த மனுஷங்கிட்ட என்ன கிடையாதுங்க? எந்த கடனும் கிடையாது. இப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட இந்த தகப்பன் பேசுறாருங்க. என்னங்க, அவன் யாரு? இந்த பட்டணத்துல என்னங்க, 100க்கு அதிபதியாக இருந்தான். அப்படின்னா நான் ஒரு கணம் பொருந்திய ஒரு மனிதன். அப்ப அந்த நல்லா கவனிச்சு பாருங்க. எப்போ ஆண்டவருடைய குணம் ஏழைகளை தேடுற குணம் தான், இல்லையா? ஆனா இங்க என்ன சொல்லப்படுதுங்க? 100க்கு அப்போ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். நீங்க யோபு கூட பாருங்களா, பட்டணத்திலே பெரிய மனுஷன். அப்போ இவங்க 2 பேரும் நீங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் ஜெபத்துல உறுதியா இருந்தாங்க. இவங்க 2 பேரும் எப்படிங்க? ஜெபத்துல உறுதியா இருந்தாங்க. அதனாலதான் பட்டணத்தில் பெரிய மனுஷன் 100க்கு அதிபதினு சொல்றாரு. அப்ப அந்த ஜெபம் இருக்கிறனால தான் நம்ம கணம் கொடுக்கிறார். தேவ பயம் இருக்கிறனால தான் தேவன் என்ன பண்றாரு? அவங்க கிட்ட அன்பு செலுத்துறாரு. அப்ப அந்த மனுஷன் பாருங்க, அங்க சொல்லப்படுகிறது 2வது வசனம் 10:2, அவன் தேவ பக்தி உள்ளவனாகவும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நம்ம நிறைய பேர் சொன்ன ஜெபமே பண்ணிட்டு என்னத்தை சாதிச்சுன்னு கேட்பாங்க, இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஜெபம் ஜெபம் வர்ற ஜெபத்துல போய் என்னத்தை சாதிச்சுன்னு கேட்பாங்க, இல்லையா? நான் ஜெபம் ஓடுறது பெருசு இல்லை. என்னுடைய ஜெபம் கருத்தா இருக்கணும். என் ஜெபம் என்ன இருக்கணும்? கருத்தா இருக்கணும். ஏதோ இப்ப எப்னேசர் கூப்பிட்டான்னு ஓடி வரக்கூடாது. உள்ளான இருதயத்தோடு என் தேவனை சமூகத்துல தேடணும், ஜெபிக்கணும். அந்த ஜெப சிந்தை வீட்டை விட்டு புறப்படும் போதே வெளியே வரணும், இல்லையா? நம்ம கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் கருத்தாக தேவனை நேசிக்கிறவர்களாக மாறணும். அப்ப ஆண்டவர் நம்மளை செக் பண்றாரு. தேவன்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு, செக் பண்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க, நீ எந்த பிள்ளைக்காக யாருக்காக செபிக்கிறாயோ அங்க அந்த ஜெபம் ஸ்டாப் பண்ணி நிற்கும். எது நிற்கும்? சொல்ல சீரியஸா சொல்றேன், தேவ பிள்ளைகள் கவனிக்கணும், அல்லையா? ஏன்னா என் தகப்பனை உணர்வு பூர்ணமாக, என் தகப்பனை நானு உணர்வு பூர்ணமாக, அல்லையா? எல்லாருக்கும் உறக்கம் முக்கியம், உறக்கத்தின் மத்தியிலும் தேவனை தேடுவது முக்கியம், அல்லையா? அப்ப அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். அதனால ஆண்டவர் சீசர்ட்ட கேட்கிறாரு, 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? ஏன் அவர் நினைச்சா அவங்க கண்ணை தூங்காம வைக்கலாம், இல்லையா? கூட்டிட்டு போனார் அவர் தானே. கூட்டிட்டு போயிட்டு அவர் என்ன பண்ணலாம்? பிதாவே, இந்த சீசர்கள் இவர்களுக்கு நான் ஜெபிக்க முடிக்கிற வரைக்கும் கண்கள் தூங்காமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம், இல்லையா? இல்லையா? நிறைய நீங்க நைட் பிரேயர்களா நிறைய பேர் போயிருப்பீங்க, இல்லையா? சில நைட் பிரேயர்ல பார்த்தா பிரசங்க கேட்கும்போது என்ன வரும்? அப்படி என்ன பண்ணும்? ஆழ்ந்த அயர்ந்த நித்திரை வந்துடும், அல்லையா? கொட்டாயை விட்டு பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணும்? ஆமே, இல்லையா? ஆனா அந்த தூக்கத்தை உடைக்கிறது எது? தேவ வார்த்தை. ஜெபம் கூட சோம்பல் கொண்டு வந்துடும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க எல்லாரும் ஜெபம்னா வர்றதுட்டு, ஜெபம் தான் மனுஷனை முதல்ல தூங்க வைக்கும். இது ஜெபம் தான் மனுஷனை தூங்க வைக்கும். அந்த ஜெபம் என்பது பெரிய ஆயுதம். ஜெபம் என்பது பெரிய ஆயுதம். அந்த ஜெபத்தை எவன் ஒருவன் சரியா செய்கிறான், அல்லையா? அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்றாருங்க? உருவாக்கி கொடுக்கிறார். அவர்கிட்ட முதல்ல எப்படின்னா, நான் போய் நிக்கணும். நான் போய் என்ன பண்ணணும்? நிக்கணும். நிக்கிறதா பொறுத்து அதுக்கப்புறம் தான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்ப இவன் பாருங்க, தேவனை நோக்கி, எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறவன், இல்லையா? அப்ப ஜெபம் பண்றவங்கிட்ட தான் கர்த்தர் என்ன பண்றாரு? பேசுகிறார், இல்லையா? அப்ப எந்த வடிவத்துல கர்த்தர் பேசுகிறாருன்னா, தேவ தூதர்கள் மூலமா பேசுறாரு, இல்ல சத்ருவின் மூலமாக நமக்கு இடையூறு கொடுத்து அதன் மூலமா தன்னுடைய அன்பு பக்கம் திருப்புகிறார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பேதுரு என்கின்ற மனுஷங்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான் உங்கள் விசுவாசத்தை சோதிக்கும்படி, உங்களை புடமிடும்படி என்கிட்ட என்ன பண்றான்? உத்தரவு கேட்டான், அல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்க. புடமிடுகிற உத்தரவு கேட்ட நான் கொடுக்கல, உங்க விசுவாசத்தை ஒழித்து போகாதபடி நான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்ப அந்த ஜெபம் என்ன பண்ணான்? உன்னை சத்ரு சோதிக்க விடாதபடி காப்பாற்றும் என்று சொல்லி என்ன பண்றாருங்க? தேவன் தம்முடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை பேசின பிறகுதான் அந்த சோதனையே வருது. நல்லா கவனிச்சிங்க.
எதை பேசின பிறகு லூக்கால இருக்குது 22ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன். வாசிங்க. கர்த்தர் சீமோனே சீமோனே கவனிங்க. எபினேசரே எபினேசரே, இதோ கோதுமையை புடைக்கிறதை போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு, எபினேசரே சாத்தானே புடைக்கிறதுக்கு என்கிட்ட உத்தரவு கேட்டாங்க. இன்னும் நிறைய சோதனை வந்துச்சு. சோதனை வந்து அப்படியே என்ன ஆயிடுச்சு, தலைகில போயிடும் நினைச்சாங்க, ஒண்ணுமே இல்லாம போயிடும் நினைச்சாங்க, சபையை இழுத்து மூடுருவாங்க நினைச்சாங்க. அல்லையா? இனி சபை பக்கமே யாருமே. ஆனா ஏன் விசுவாசம், ஏன் ஜெபம், கர்த்தர் என்னை அதை என்ன பண்ணாங்க, நிலைநிறுத்த வைக்கிறார். அப்ப என்னுடைய விசுவாசத்தை என்ன பண்ணல, கலந்து போக விடல. பிசாசுக்கு தேவனை பண்ணல, என் விசுவாசத்தை விட்டு கொடுக்கல. நல்லா புரிஞ்சுங்க. தேவங்கிட்ட நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உன் ஜெபத்தையும் உன் ஊழியத்தையும் பிசாசு கையில கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். நீ சரியாக இல்லாத போத கத்தனை பண்ணாரு, விட்டு கொடுப்பார். ஏன்? அப்போ தேவன் இந்த பேதுருகிட்ட சொல்லுகிற விதத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. எபினேசரே எபினேசரே, இதோ எப்படிங்க கோதுமைய அப்படின்னு என்னது தெரியுமா இருக்காது? என்ன பண்ணாங்க? தட்டி உள்ள இருக்கிற ஒரு எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? அது நல்லதானே? அது நல்லதானே? இப்போ உங்க பாயிண்ட் கரெக்ட் கேளுங்க. அப்படி நல்லதானே? அப்ப அது போலதான் நம்ம புடம்புல கேக்குறான். நல்லா அந்த அர்த்தம் சொல்லுங்க. மேல போயிட்டு கீழே வருது. சரி, தூசிலாம் கீழே விழுறது. அந்த வார்த்தை நல்லா படிங்க. சுளைகள்லாம் என்னது, நீங்க இதை பிடிச்சிட்டு இது பண்றீங்க. வாசிங்க. ஒரு மிஷின்ல போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அத இது பண்ணுவாங்க, சுத்தம் பண்ணி அதை பாத்தீங்கன்னா நெல்லு தனியா வரும், இது தனியா வந்துடும். அதை பாத்தீங்கன்னா ரொம்ப பியூரா வந்து நிற்கும். எப்படி வந்து நிற்கும்? அந்த அந்த விசுனுக்குள்ள சுத்துறதை போல உன்னை புடமிடுவதற்காக என்ன பண்றான், என்கிட்ட உத்தரவு கேட்கிறான். ஆனாலும் உன் விசுவாசம் கவனிங்க. அப்படியே அவன் புடமிட்டாலும், நல்லா இப்ப புரிஞ்சுங்க, அப்படியே அவன் புடமிட்டாலும், அப்படியே நீங்க உதறி மேல போய் கீழே இறங்கினாலும், அந்த கீழே இறங்கினாலும் மேல இறங்கினாலும் நீங்க யாரா இருக்கணுமா? தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். அப்போ தேவன் சில நேரத்துல பிசாசுகிட்ட கொடுக்குறா, நம்மளை ஃபில்டர் பண்ற. ஒருவேளை பிசாசால நம்மளை சுத்திகரிக்கலாம், கத்த நினைச்சுக்கலாம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு, கோதுமையை சுளைகளால் உடைக்கிறதை போல. நாங்க சில பேர் கூட பாத்தீங்கன்னா இந்த இது குத்துவாங்க, நெல்லு குத்துவாங்களா, வழக்கு குத்துவாங்க இல்லையா? குத்திட்டு என்ன பண்ணுவாங்க, உமி தனியா அரிசி தனியா வரும் இல்லையா? அதுல ஒரு சத்தம் கொடுக்கும் இல்லையா? என்ன சத்தம் கொடுக்கும்? என்ன கேக்கா? டொக்கு டக்குன்னு சத்தம் இல்ல. இப்படியா இங்க ஒரு சத்தம் வரும், அங்க இருந்து ஒரு சத்தம் வரும். இந்த சத்தம் வந்து என்ன பண்ணுங்க, அவங்களுடைய எனர்ஜி என்ன பண்ணாது, போகாத அளவுக்கு அந்த எனர்ஜி என்ன பண்ணும், ஸ்ட்ராங்கா நிற்கும். அப்போ அவங்க குத்துற அந்த குத்து என்ன ஆகுதுங்க, அந்த எனர்ஜி தான் என்ன பண்ணுது, அதை சுத்திகரிக்கிறது. அது போல உடைய ஜபம் தான் ஒன்னை சுத்திகரிக்கும். அந்த ஜபத்தை தான் கர்த்தர் இது பண்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சொல்லி முடிக்கிறாரு, உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் என்ன பண்றேன், வேண்டிக் கொண்டு நீ குணப்பட்ட பின்பு. நல்லா கவனிச்சு பாருங்க, குணப்பட்ட பிறகு கவனிங்க. புரியுதா? அப்போ நான் போய் அங்க போய் சொல்றேன், நான் அவங்ககிட்ட போய் கர்த்தரை பத்தி பேசுறேன், இவங்கிட்ட போய் பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. முதலாவது நீ எப்படி இருக்கணுமா? ஸ்ட்ராங்கா மாறணுமா? நீங்க உங்க பேஸ்மெண்ட் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ அவன் போய் யாரை குறிச்சு பேசுறான்? கிறிஸ்துவை குறித்து பேசும்போது கிறிஸ்துவானவர் என்ன பண்ணோம், மகிமைப்படணும் இல்ல, என்னை பாதுகாக்கணும் இல்ல. எனக்குன்னு ஒரு நுகம் வரும்போது என்னை அடிக்கிறது வேற. சத்துரு கிட்ட கர்த்தர் நம்மளை விட்டுட்டாரு. காரணம், நீ சத்துருவை நேசிக்கிறாய், மனுஷனை சிநேகிக்கல. எனக்காக நீ வைராக்கியமா நிக்கல. அதான் குறைபாடுகள்.
சபைக்குள்ள பிரிவினைகள், சபை மக்களுக்குள் வேற்றுமை, விசுவாசிகளுக்குள் வேற்றுமை, ஊழியர்களுக்குள் வேற்றுமை பெரிய போராட்ட களமாக மாறிச்சு. அப்போ தேவன் என்ன பண்ணாங்க? தேவன் தண்டிப்பார், எல்லா ஊழியக்காரருக்கும் தெரியும். எவன் ஒரு தவறு செய்தால் கர்த்தர் நியாயம் விசாரிப்பார் என்று பைபிளை போதிக்கக்கூடிய அநேக பரிசுத்தவான்களுக்கு தெரியும். தெரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்றோம்? யுத்தம் செய்யறோம் அவங்க கிட்ட. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? அப்படிப்பட்ட தேவ மனிதர்களை தொடுங்கப்பா, அப்படிப்பட்ட மனிதர்களை ரட்சிங்கப்பா, அது ஒரு ஜெபம் இல்லையா? அப்ப அந்த விசுவாசம் இன்னைக்கு போயிடுச்சு. அதே பாருங்க, கூடி சில பிள்ளைகள் ஜெபித்தாலே கர்த்தர் அற்புதம் செய்த காலம், கர்த்தர் அற்புதம் செய்த காலம். அன்னைக்கெல்லாம் வைராகியமா தாகமாக முழங்கால் நிற்பாங்க. இரவுல 1 மணி நேரம் 2 மணி நேரம் நெட்டு முழங்கால் ஜெபிப்பாங்க. ஜெபித்தா அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்கும், அற்புதம் நடக்கும். இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் ஒன்று கூடி ஒரு அற்புதத்தை உங்களால் செய்ய முடியலையே? அப்ப என் விசுவாசம் தாழ்ந்து போச்சு இல்லையா? தேவன் என்னை விட்டு தூரம் தான் நிற்கிறாரு, என்கிட்ட இல்லையே இல்லையா? எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்போ சத்துருவன் என்ன பண்றான்? ஒரு விடுதலை ஸ்தலத்தையே மறைக்கிறான், ஒரு மகிமை நடக்கக்கூடிய இடத்தை என்ன பண்றான்? மறைக்கிறான். அப்போ தேவன் இந்த இடத்துல இருப்பதை அறிந்து விட்ட தேவ ஜனங்களுக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. அப்ப அந்த விடுதலை தடுப்பதற்காக சத்துரு என்ன பண்றான்? அப்ப அவங்க சொல்றாங்க, எத்தனை முறை இந்த தடத்தில் கடந்து போயிருக்கேன், எவ்வளவு தூரம் போயிருக்கிறேன், உங்களையும் நான் பார்த்தது கிடையாது, இந்த சபையும். அப்ப தெரிஞ்சுங்க, அப்ப அந்த ஒரு நாள் அந்த தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தை தொடுகிறது. அதுதான் தேவ வார்த்தை, இந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை. அப்ப இன்னைக்கு அது எல்லாமே தொலைஞ்சு போயிடுச்சு. அதை எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம்? விட்டுட்டோமே. அப்படி சொல்லி முடிச்சு அடுத்த செகண்ட் சோதனைக்குள்ள மாற்றாங்க. அவர் சொல்றாரு, உங்க விசுவாசம் நீ முதல்ல நம்ம சிறப்படு, நீ குணமாக, அதுக்கப்புறம் சகோதரனை என்ன பண்ண? சிறப்படுத்து. முதல் நீயே ஃபில்டர் பண்ண, நீயே தைரியமா நில்லு. நான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன்னா என்னால எந்த பிரச்சனை வந்தாலும் தாங்க முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா உங்களை பார்த்து சொல்ற, நீங்கள் தைரியமா இருக்கின்ற. அந்த மாதிரி நீங்க வளரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அப்ப இந்த சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாங்க? சொல்லி முடிச்ச வாசிங்க, முடிச்சிடலாம். ஆண்டவரே, கவனிங்க, என் நம்பிக்கை வார்த்தையை நான் சொல்லும் பொழுது அது என்னுடைய சுயத்தினால் எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் என் தேவனை நீ சோதிப்பார். முதல்ல நல்லா புரிஞ்சுங்க, இது என்னால இந்த ஊழியெல்லாம் நடந்துரும், நான் இருந்தாலும் நடந்துரும், நான் இருந்தாலும் நடந்தாலும் சுயம். கர்த்தர் தேவ கிருபையினால் என்னை கொண்டு இந்த காரியத்தை செய்வதற்காக ஒரு சிறு துளியாக வைத்திருக்கிறாரு அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா அந்த இடத்துல கர்த்தர் பேதுரு சொல்றான். அவன் என்ன பண்றான்? தன் மேல நம்பிக்கை வச்சு சொல்றான், தன்னுடைய நம்பிக்கையில சொல்றான் இல்லையா? அப்போ உன் நம்பிக்கை வேற, தேவன் நம்பிக்கை வேற. நீ தேவனை தான் நம்பணும், உன் சுய பலத்தை நம்ப கூடாது இல்லையா? அதான் உன் சுய பலத்தை நம்பி என்ன பண்ணது? எதையும் செய்யாதே. வாசிங்க, சாவிலும் காவலிலும் சாவிலும் என்ன சொல்றாங்க? தைரியமா சொல்றான், நான் என்னை ஜெயில போட்டாலும் சரி, சாவே வந்தாலும் என்ன பண்ணுவேன்? உண்மைதான் பின்பற்றுவேன். நம்மளாம் அப்படிதான் சொன்னோங்க. யாரு? நம்மளாம் அப்படிதானே சொன்னோம். எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த நெருக்கம் வந்தாலும் நான் சபையை விட்டு போக மாட்டேன், ஊழியத்தை விட்டு போக மாட்டேன், சபை ஆலயத்துக்கு கரெக்டா வந்துடும், ஆராதனைக்கு கரெக்டா வந்துடும் சொன்னவங்க தான் இப்ப எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்காங்க? எல்லா சபைக்குள்ள எங்க இருக்கிறாங்க? எல்லாமே இல்லையா? அப்ப என்னால என் சுயத்தை நான் சொல்றேன், என்னால இதை செய்யணும், அதான் சொல்றேன். உன் சுயத்தை எந்த ஒரு முடிவும் எடுக்காத, தேவ சித்தத்தை கற்றுபடி முடிய ஒப்புக்கூடு. தேவன் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா பில்டிங் மாதிரி நிக்க வைப்பான் இல்லையா? ஸ்ட்ராங்கா நிக்கும். ஒரு சீட்டு கட்டு கீழே விழுற போல அப்படியே பில்டிங் கீழே விழுது. எத்தனை ஆயிரம் ஜனங்கள் மரித்து போனார்கள். அப்ப என் விசுவாசத்தை என்ன பண்ணக்கூடாது? தளர்ந்து விட போகக்கூடாது. அப்ப இது சொல்லி முடிச்ச உடனே தன் சுயத்தை சொல்றாரு. அப்ப தேவன் சுயத்தை பரிசோதி பார்க்கிறார். தேவன் எதை பரிசோதிக்கிறார்? என் சுயத்தை சொல்றாரு பாருங்க. நீ இந்த ராத்திரி வேலையில என்ன பண்ண? சேவல் கூவு 3 முறை நீ என்ன மறுதளிப்படான்ற என்ன சொல்றாரு? அப்போ உன் சுயத்தில் எடுத்த முடிவு ஓகே ரைட், ஆனால் நான் சொல்றேன் நீ 3 முறை மறுதளிப்பாய் இல்லையா? அவர் சொன்னா நடக்குமா நடக்காதா? அதை மீறி உன்னால என்னால என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ 3 முறை மறுதளிச்சா இல்லையா? அப்புறம் அவரை கூட்டிட்டு போய் விசுவாசம் ஒளிந்து போகாத என்ன பண்ற? கூட்டு போய் ஜெப இடத்துல உட்கார வைக்கிறார்.
ஆனா கண் நித்திரை வருது. என்ன நித்திரை வருது? இவ்வளவு பேசுறவங்க, இவ்வளவு தைரியமா பேசுறவங்களுக்கு எது வருது? எது வருது? புரியுதா உங்களுக்கு? என்னால எல்லாம் முடிஞ்சிடும், நான் பண்ணிடுவேன் சொல்லிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா என்ன ஆயிடுது? அவ்வளவுதான். சத்துரு பார்த்தான், நமக்கு ஏத்த கிங்கு கிடைச்சிச்சுடா, நம்ம அதை வச்சு என்ன பண்ணோம்? நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம் இல்லையா? அப்ப என் விசுவாசத்தை எந்த சூழ்நிலை தேவன் மேல நம்பிக்கை வச்சுனா சாகர வரைக்கும் அவரை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துல தேவன் வெட்கப்படுத்த மாட்டார். எப்போ சொல்றேன் இல்லையா? அது வெட்கம் வருகுதுன்னு சொன்னா அது வெட்கம் அல்ல, ஒரு மகிமையை கர்த்தர் என் மூலமாக எதிர்பார்க்கிறார். என் மூலமாக அவர் மகிமைப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த அவமானத்தின் நிமித்தமாக ஏதோ ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய ஆயத்தப்படுத்துகிறார் இல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்க. யோபு ஆனவன் தன் மனைவி கிட்ட எந்த அளவுக்கு அவமான நிந்தைகள் அடைஞ்சானோ அந்த நிந்தைகள் பாருங்க 1000 மடங்குடைய நன்மையும் கிருபை பெற்ற மனுஷனாக மாறும் இல்லையா? பேசினவா எங்க வந்து விழுந்து கிடக்குது இல்லையா? தூசித்து ஜீவனை விட்டு செத்து போன்னு சொல்லிச்சு. இப்ப அது எங்க வந்து யார் தயவுல வந்து நிக்குது? இல்லையா? அப்ப தேவ பிள்ளையே, நீ வைராகியமா நின்னா உன் தயவுல எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வருவார். நாம்